லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நாளுக்கு நாள் தாவேகா ஆட்சியினுடைய அந்த நடவடிக்கைகள் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளை உண்டாகுது. குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக அந்த வட்டாட்சியர் அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கேட்டது, அப்புறம் அதை வாபஸ் வாங்கினது, அமைச்சர்கள் அடுத்த பிரதமர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இதற்கு அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து, அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னும் ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சிபிஎம் முதலமைச்சர் விஜயவே கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இன்னொரு புறம் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, திமுக கம்பேக் கொடுக்க போவது உறுதின்னு சொல்லி அங்கேயும் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டமாக இந்த தாவேகா அதுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளுடைய அந்த குழப்பங்களையும் சரி, திமுகவுடைய அதிரடி மாற்றங்களையும் சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? தாவேகாவினர் விஜயை பிரதமராக்க வேண்டும் என்கிற முனைப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது தாவேகாவினருடைய கருத்து. விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை, கடைசி வரைக்கும் வாய் திறக்கப் போவதில்லை. இப்படியே மௌனத்தோடு கடந்து விடுவார். ஆனால் பிரதமராக விஜய் வரப்போகிறார் என்கிற செய்தி கிடைத்த மாத்திரத்தில் காங்கிரஸ் கூடாரத்தில் ஒரு விதமான வெறுப்புணர்வு தொற்றிக் கொண்டு விட்டது. விஜய்க்கு எதிராக பேச துவங்கி விட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க சொன்னீங்க, அவர் ரசிக மனப்பான்மையில் பேசுகிறார்கள் என்று ஒரு கருத்து நிலவுது அப்படின்னு. அது கருத்தெல்லாம் இல்ல, மாணிக்கம் தாக்கூர் சொன்ன செய்தி. ரசிக மனப்பான்மையில் இருக்கிறார்கள், அப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி. கூட்டணி கட்சிகள் உண்மையிலேயே விஜயை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அல்லது விஜயை தாழ்த்தி பேசுகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கூட ஜமால் முகமது கல்லூரியில நடந்த ஒரு விழாவுல டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வருது ஒன்றிய அரசுங்கிற கூட்டத்துல கிறிஸ்டோபர் திலக், மதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ மகன் எல்லாம் பேசி இருக்கிறாங்க. அதுல வைகோ மகன் என்ன சொல்றாருன்னா, பக்குவம் இல்லாத தம்பிகளாக தாவேகா தம்பிகள் இருக்காங்க, அவங்களை நம்ம பக்குவப்படுத்தணும் அப்படின்றாங்க. ஆளுகிற கட்சியாக இருக்கிற கட்சியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் பக்குவப்படுத்துகிறீர்கள் என்பதே விஜயினுடைய உயரத்தை குறைப்பதுதான். விஜயை ரொம்ப தாழ்த்தி பார்ப்பதுதான் அந்த பார்வையினுடைய நோக்கம். அதைத்தான் மாணிக்கம் தாக்கூரும் இப்ப செய்யறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய வேலையே காரியமாகும் வரை காலை பிடிப்பதும், காரியம் முடிந்தவுடன் கழுத்தை பிடிப்பதும் அதனுடைய வாடிக்கை. காங்கிரஸ் கட்சியுடைய ரத்தத்திலேயே கலந்த ஒரு பண்பு அது. அதைத்தான் காங்கிரஸ் கட்சி இப்போதும் செய்கிறது. காங்கிரஸ் ஆதரவு இல்லை என்று சொன்னால் தாவேகா ஆட்சியை அமைத்திருக்காது. ராகுல் காந்தியால் தான் இந்த ஆட்சி நிலை பெற்றிருக்கிறது என்றெல்லாம் மாணிக்கம் தாக்கூர் உண்மையை சொல்றாரு. நாங்க தான் முதல்ல போய் ஆதரவு கொடுத்தோம், எங்களுடைய ஆதரவுல தான் அவங்க ஆட்சியில இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்றாரு. இல்ல, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஆதரவே கேட்காமல் ஓடி போகிற உங்களுடைய ஆதரவு வந்ததால் தான் விஜய் ஆட்சி அமைத்தார் என்று சொன்னால், உங்களுடைய ஆதரவு இல்லாமலும் விஜயால் ஆட்சி அமைத்திருக்க முடியும். ஏனென்று சொன்னால், அன்றைக்கு அதிமுகவினுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு வாக்களித்தார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். என்ன, அந்த அரசு இன்னொரு 5 பேரை கூடுதலாக குதிரை பேரத்தில் கொண்டு வந்திருக்க நேரம் காங்கிரஸ் கட்சியினுடைய 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லைன்னா, ஆனா காங்கிரஸ் கட்சி இருந்ததால் தான் அந்த ஆதரவு கிடைச்சது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது ரொம்ப தப்பு. அது காங்கிரஸ் இருந்ததால் தான் ஆதரவு கிடைத்தது என்பது அல்ல செய்தி. காங்கிரசும் இருந்தது என்பதுதான் செய்தி. ஆனா காங்கிரஸ் என்ன நினைச்சுக்குதுன்னா, எனக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குது காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். இப்ப கூட அதிமுகவிலிருந்து இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்கிற செய்தி தான் வெளியில் பேசிக் கொள்ளப்படுகிறது. இடைத்தேர்தலுக்கு முன்பாக இன்னொரு 5 to 10 எம்எல்ஏக்கள் விலை பேசப்படுகிறார்கள் என்பது செய்தி. அப்ப அதிமுக விலை பேசப்படல, வர ரெடியாக இருக்கிறாங்கன்னு செங்கோட்டையன் அவர்களே ஓப்பனா சொல்றாரு. இல்ல, வர ரெடியா இருக்காங்கன்னா அப்ப விலை பேசப்பட்டதுங்கிறது தானே செய்தி. எதன் பொருட்டு வர ரெடியா இருக்காங்க சார்? இது ஏற்கனவே நிறைய தடவை பேசிட்டோம். நம்ம மரகத குமரவேலில் துவங்கி விராலிமலை விஜயபாஸ்கர் வரைக்கும் வருகை தந்தது என்பது குதிரை பேரம் நடத்தப்பட்டு வருகை தந்ததுதான். அவங்க என்ன பெரிய எழுச்சியோடு இந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்து வந்துட்டாங்க. இதே அதிமுக வெற்றி பெற்று இருந்தா வந்திருப்பாங்களா? இது எல்லாருக்குமே தெரியும் சார். திமுகவுக்கு போனாங்கன்னா, எதிர்கட்சியாக இருக்கு திமுக, அந்த கட்சிக்கு போறதுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா தாவேகாவுக்கு அதிமுக மாதிரியான பெரிய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக அதிகாரத்தை சுவைப்பது, அதிகாரத்தில் பங்கு போட்டுக் கொள்வது, அதிகார வர்க்கத்தினுடைய நிழலில் நின்று இளைப்பாறுவது என்பது தவிர வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? அதற்கு முன்னால் ஒரு விலை பேசப்பட்டிருக்கிறது என்பதுதானே அதனுடைய சாராம்சமே. அப்படித்தான் அதிமுகவிலிருந்து விலை பேசி அழைத்து வரப்படுகிறார்கள். இதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இதற்கு பேர் தான் குதிரை பேரம். அந்த குதிரை பேரத்தில் இந்த அரசு ஈடுபடுது. இப்ப நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய விவகாரத்துக்கு வருவோம். காங்கிரஸ் கட்சி இப்போது என்ன செய்கிறதுன்னு சொன்னா, விஜய்
பிரதமராக வருவார் என்று ஒரு குரல் எழுதல, அந்த குரலை ரசிக்கல, அதற்காக விஜய்க்கு எதிராகவே இப்போது களமாட துவங்கி விட்டார் மாணிக்கம் தாக்கூர் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க துவக்கத்துல ஒரு வட்டாட்சியர் செய்தி குறித்து சொன்னீங்க. உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் தவறு செய்தது தாவேக அரசு தான். வெளியிலிருந்து ஆதரவு என்று பொது உடைமை இயக்கம் ரெண்டும் சொல்லிடுச்சு சார். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே வெளியிலிருந்து ஆதரவு. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமாக இருக்கிற பாலன் இல்லத்தில் நடைபெறுகிற போராட்டத்தை ஒடுக்குகிறது இந்த அரசு. எப்ப நீட் விவகாரம் தொடர்பாக அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய வீச்சு தமிழ்நாட்டுக்குள்ளும் வந்ததற்கு பிறகு மாணவர்கள் போராட தயாரானார்கள். மெரினாவை கேட்கிறாங்க, மெரினாவுக்கு அனுமதி தரல. அடுத்து பாலன் இல்லத்துல நடக்குது. பாலன் இல்லத்துல நடந்த உடனேயே பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மாணவர் சங்க நிர்வாகிகளை விரட்டி விரட்டி இந்த அரசு கைது செய்ததா இல்லையா? அது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கை தானே. ஏன் அந்த நடவடிக்கைகள் இந்த அரசு ஈடுபட்டது? நீட்டுக்கு ஆதரவாக தானே இந்த அரசு இருக்கிறதாக சொல்லுது. நீட் எதிர்ப்புக்கு ஆதரவாக நிற்பதாக தானே இந்த அரசு சொல்லுது. நீட்டுக்கு ஆதரவு இல்லை இந்த அரசு. அப்ப நீட்டுக்கு எதிராக நடக்கிற இந்த போராட்டத்தை நீட்டுக்கு ஆதரவான அரசை போல நின்று கொண்டு ஒடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுல இருந்து துவங்குது ஒரு பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் கூட, பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்மசொப்பனமாக இருக்கிற பொதுவுடைமை இயக்கங்கள் இருக்கிற மாநிலங்களில் கூட பொதுவுடைமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகளினுடைய முகவரியை பெற்று வாருங்கள், தகவல்களை பெற்று வாருங்கள் என்று எங்கேயும் உத்தரவு போடப்படல. மேற்கு வங்கத்துல அடர்த்தியாக இருக்கிறார்கள் பொதுவுடைமை இயக்கத்தினர். மேற்கு வங்கத்தில் இப்ப அரசு யாருடைய அரசுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மேற்கு வங்க அரசு கூட அப்படிப்பட்ட உத்தரவுகளை போடவில்லை. டெல்லியில் இருக்கிற அரசு கூட அப்படிப்பட்ட உத்தரவுகளை போடவில்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசு உத்தரவு போடுது. உடனே அந்த உத்தரவை வாபஸ் பெற்றுட்டோம்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி ஒரு உத்தரவு போட வேண்டிய நோக்கம் எங்க இருந்து வருது? அதை சொல்லுங்க. வாபஸ் வாங்குனீங்க, அது வேறு. அப்போ அவங்க எண்ணத்தில் பொதுவுடைமை இயக்கம் குறித்த பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இந்த வட்டாட்சியருக்கு தண்டனை கொடுத்ததாக சொன்னாங்க. தண்டனை கொடுத்தீங்களா, பதவி உயர்வு கொடுத்தீங்களா? கண் வெளிக்காத ஒரு பகுதியில அவர் வட்டாட்சியராக இருந்தார். அவரை இப்ப அடுத்து பணி மாறுதல் தந்து சென்னை பெருநகரத்துக்குள்ள ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்து அழைத்து வந்திருக்கிறீர்கள். அதுக்கு பேரு பணி மாறுதல். பணி மாறுதலில் நல்ல பொசிஷன் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு பேரு தண்டனையா அல்லது ப்ரமோஷனா? எப்படி எடுத்துக்கிறது? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய சிக்கலை, சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசியாக வேண்டியிருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற அண்ணன் வன்னியரசு சட்டப்பேரவையில எழுந்து மோடி என்கிற பெயரை உச்சரித்தாலே பதட்டப்படுறாரு ஆதவ அர்ஜுன். கூட்டணி கட்சி பேசுகிறார்கள், கூட்டணி கட்சியினுடைய அமைச்சர் பேசுகிறார், ஏன் மோடி என்கிற பெயரையே சொல்லக்கூடாதா? அப்போ இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இயக்கத்துக்கு எப்படி நன்மை பயக்கும்? அண்ணன் திருமா தானே சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு போனவர்கள் இங்கே திரும்ப வராதீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா நீ மீண்டும் பிசிகாவுக்கு வருவதற்கு தகுதியை இழந்து விடுகிறாய் என்கிற ஒரு அறைகூவலை இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரே தலைவர் தான் விடுத்தார். அது எங்க அண்ணன் திருமா தான். அப்படிப்பட்ட அண்ணன் திருமாவினுடைய வழி வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மந்திரி சட்டப்பேரவையில எழுந்து மோடின்னு பேசினா அதுக்கு பதட்டப்பட்டது இந்த அரசு. அவரை பேச வேண்டாம் என்று சொல்லுது. அதன் பிறகு பேரவைத் தலைவருக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் அவை முன்னவர், அந்த மோடிங்கிற வார்த்தையை நீக்கிருங்க, நம்ம யாரையும் தனி மனிதனை விமர்சிக்கல அப்படின்றாங்க. தனி மனிதனை விமர்சிக்கலன்னு சொல்லிட்டு எதிர்தரப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினை விமர்சிக்கிறாங்க, எதிர்தரப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க செந்தில் பாலாஜியை விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் தனி மனித விமர்சனத்துல வராதான்ற கேள்வி இருக்கு. மொத்தத்தில் இந்த கூட்டணி மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ராகுல் பிரதமர் என்று விஜய் முன்மொழிவார் என்று எதிர்பார்க்குது. விஜய் மு.க. ஸ்டாலின் இல்ல சார். நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. விஜய் மு.க. ஸ்டாலின் அல்ல. தயால குணத்தோடு ராகுலை பிரதமராக ஏற்றுக்கொள்கிற மனநிலையிலும் விஜய் இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா விஜயை கொண்டுதான் காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதையை தவிர காங்கிரஸை கொண்டு விஜய்க்கு மரியாதை இல்லை. அப்புறம் என்ன சொல்றாரு, எம்பி இல்ல, அதனால அவங்க இந்தியா கூட்டணிக்கு வரல, எம்பி இருந்தாதான் இந்தியா கூட்டணிக்கு வருவாங்கன்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. அவருக்கு அரிய வாய்ப்பாக கிடைத்த அந்த எம்பி பதவியை தாரை வார்க்கிற போதே நான் சொன்னேன், மிகப்பெரிய தவறை செய்கிறது தாவேகா. தனக்கு கிடைத்திருக்கிற முதல் டெல்லி வாய்ப்பை காங்கிரஸ் கட்சிக்கு தாரை வார்க்க கூடாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு தாரை வார்த்ததுடைய விளைவு உங்களுக்கு டெல்லியில ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு கிண்டல் பண்றாரு மாணிக்கம் தாக்கூர். ரெண்டாவது, உங்களுடைய தொண்டர்களை ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அதுக்கு அடுத்து யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லலாம், விஜய் பொதுவா பேச மாட்டாரு, அவர் பேசட்டும் பார்க்கலாம். அப்ப விஜய் பேச மாட்டார் என்கிற குரல் உதயநிதி ஸ்டாலினுடைய குரல், எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல். அதையே கூட்டணியில் அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் கட்சியும் சொல்லுது அப்படின்னா, அப்போ கடுமையான விமர்சனத்தை விஜயை நோக்கி வைக்க துவங்கி விட்டார் மாணிக்கம் தாக்கூர். மாணிக்கம் தாக்கூரும் ரொம்ப லைட்டா இடப்படாதீங்க. அவர் எப்போதுமே ஒரு சிக்கல் பேர்வழி. புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்கி நல்லா போயிட்டு இருக்கிற கூட்டணிக்கு வெடி வைக்கிற வேலையை ரொம்ப சிறப்பா செய்வாப்புல மாணிக்கம் தாக்கூர். அப்படித்தான் திமுக கூட்டணியில மதுரை வடக்குன்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி நான் பெரிய ஒரு கார்கேட்ட பேசிட்டேன்லாம் சொல்லி திமுகவை டெம்ப் பண்ணி விட்டாரு.
அது மாதிரி இப்ப தாவேக்காவை டெம்ப் பண்ணிட்டு இருக்காரு, தாவேக்காவை டேமேஜ் பண்றாரு. ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு இந்த கூட்டணி ஆளாக போகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்லை, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இப்போ ஸ்டாலின் போல இல்லை விஜய் அப்படின்னு சொல்லி, அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க தாவேக்கா சார்பில். அதாவது கூட்டணி இப்போ ஆட்சியை காப்பாற்றுவதற்கு ஆதரவு கொடுத்து சில கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து எல்லோரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. சரின்னா சரி, தவறுனா தவறு. அது வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ இவங்க ஆதரவு கொடுக்கலன்னா ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்லாம் பயம் வந்து விஜய்க்கு கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள் வந்து துணிச்சலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. திமுக போல அல்லாமல் துணிச்சலாக இருக்குங்கிறாங்க. சார், அதாவது ரொம்ப எளிதாக நான் சொல்லிடுறேன். மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கும் மாவீரனுக்கும் நூல் அளவுதான் வித்தியாசம். நீங்க வாளை கொண்டு போய் மாவீரன் கையில் கொடுத்தாலும் அந்த மாவீரன் அந்த வாளை சுழட்டி சண்டையிடுவான். மனநலம் பாதிக்கப்பட்டவரிடத்துல கொண்டு போய் அந்த வாளை கொடுத்தாலும் அந்த வாள் சுழற்றப்படும். அதற்காக மனநலம் பாதிக்கப்பட்டவரை மாவீரன் என்று சொல்லிவிட முடியுமா? அந்த நிலைதான் இப்போ. விஜய் வந்து தப்புனா தப்பு, சரின்னா சரி. சார், அவரு பாஜகவுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார் சார். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு 100 விழுக்காடு ஒத்துழைப்பை கொடுக்க முடியாத சூழல் அவருக்கு உருவாகி இருக்கு. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா, ஒரு சூழல் இருக்கு இல்லையா, காலத்துக்கு ஏற்றவாறு சூழலுக்கு ஏற்றவாறு. அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய நல்லுறவை பேண வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோபதாபத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதால் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா விஷயத்துக்குள்ளும் அவரால் நிற்க முடியல. இது ரொம்ப சிம்பிள். டீலிமிட்டேஷனுக்கு ஒரு கூட்டத்தை போடுங்கன்னு சொன்னது காங்கிரஸ் இல்லையா? நாங்க இந்தியா கூட்டணி ஒரு பிளாக் வச்சிருக்கோம், அந்த பிளாக்குள்ள எல்லாரும் நிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள அது ஒரு ஷேப் ஆகல, அதனால நீங்க அதை ஷேப் பண்ணுங்க ஆளுங்கட்சியாக இருந்துங்கிற செய்தியை தகவலாக சொல்லி அந்த கூட்டத்தை கூட்ட சொன்னது காங்கிரஸ் கட்சி. அந்த கூட்டத்தை அவர் கூட்டுறாரு. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம்னு சொன்னாங்க. ஆனா தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்தாங்க. அதுல ஒரு தீர்மானத்தை போட்டதாக சொன்னாங்க. அப்பயும் பத்திரிகையாளர் சந்திப்பு இல்ல. அப்பவும் விஜய் கூட்டத்துல என்ன பேசணும்னு பேசல. வெளியில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அவங்க இஷ்டத்துக்கு அவர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருங்களா அவங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு பேசிட்டாங்க. இப்ப என்ன நான் கேட்கிறேன்னா, இந்த தீர்மானத்தில் உறுதியாக நின்றதா தாவேகா? தாவேகாவுக்கு முதுகெலும்பு இருந்திருந்தால் அந்த தீர்மானத்தை ஒட்டி நின்றிருக்க வேண்டுமா இல்லையா? பாதிப்பு வரலைன்னா நாங்க ஏற்றுக்கிறோம், நோ டீலிமிட்டேஷன் என்கிற வார்த்தையை 20 பக்க கடிதத்தில் ஒரு இடத்தில் கூட மென்ஷன் பண்ணல. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானத்தினுடைய நகல் அதுல இல்ல. அந்த தீர்மானம் குறித்த சாராம்ச செய்திகள் அந்த கடிதத்துல இல்ல. அந்த கடிதத்தை கொண்டு போய் இப்ப உள்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். சரி, இப்போ தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நடந்துச்சு. தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கு துணைத் தலைவராக இருந்து நடத்தியது யார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்போவாவது தென்னிந்தியாவினுடைய குரலாக அதை ஒலித்தாரா? அதை வலிமையாக பதிவு செய்தாரா? அப்போ இல்ல. இதெல்லாம் ஏன் செய்யலன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டார். இவ்வளவுதான் அரசியல். பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து கொண்டு காங்கிரஸோடு இணக்கமாக போக மறுக்கிற ஒருவரை காங்கிரஸுக்கு தப்பு செஞ்சுட்டா அது தப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல எங்க தலைவர் இருக்காருன்னா யார பைத்தியக்காரனாக்குற வேலை? ஆனா மு.க. ஸ்டாலின் அப்படி செய்தாரா? ஒரு தீர்மானத்தை காங்கிரஸோடு சேர்ந்து எடுத்து விட்டு அந்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்கினாரா? ஒரு முடிவை எடுத்ததற்கு பிறகு பின்வாங்கினாரா? மோடி அரசுக்கு அஞ்சி நடுங்கி கொண்டாரா? அமித்ஷாவை பார்த்து பயந்து நடுங்கினாரா? அமித்ஷாவிடத்துல எப்போதாவது போய் கூணி குறுகி நின்றாரா? ஒரு காலம் அவர் செய்ததில்லை. அதனால அதை இதோடு ஒப்பிடாதீங்க. அந்த ஸ்டேட்ஸ்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ்மேன். அவருடைய நிலைப்பாடு என்பது வேறு, அந்த லீடருடைய நிலைப்பாடு என்பது வேறு, அவருடைய திராணி தெம்பு என்பது வேறு. அதனுடைய கால் தூசுக்கு கூட பெற மாட்டார் விஜய். எனவே அந்த ஒப்பீடே முதலில் தவறு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு சார். உண்மையிலேயே பிரதமராக விஜய் வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புவார்களே, ஆனால் அதற்கான நேரம் இது இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தலில் காங்கிரஸும் உங்களோடு இருப்பதுதான் நல்லா இருக்கும். காங்கிரஸ் திடீரென வந்து விட்டு வெளியேறி போயிடுச்சுன்னா அது உங்க கூட்டணிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சறுக்கல். காங்கிரஸுக்கு பலம் இருக்குன்னு நான் சொல்ல வரல, வந்த கூட்டணி கலைந்து விட்டது என்கிற சூழல் வரும். காங்கிரஸுக்கு வேற வழி கிடையாது. திமுக பக்கம் போகுமா? அறிவாலயத்துல கேட்டை இழுத்து பூட்டி வெளியில நிக்க வச்சிருவாரு உதயநிதி ஸ்டாலின். அதனால அந்த வாய்ப்பெல்லாம் இல்ல. ஒரு வேலை இந்த பிணக்கு கூடுதலாகி காங்கிரஸ் வெளியில வந்துச்சுன்னா காங்கிரஸ் எங்க போகும்? காங்கிரஸுக்கு போக்களம் கிடையாது. காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன்ல உட்காந்துட்டு மீட்டிங் போடலாமே தவிர அதை தாண்டி அவர்களால் வேற என்ன செய்து விட முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா ஒரு கொலாட்ரல் டேமேஜ் தாவேகா கூட்டணியில உருவாகும். அதற்கு ஏன் இப்போது நீங்கள் வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். இப்போதானே நாடாளுமன்ற தேர்தல் நாளை காலையே நடைபெற போகிறதா? அடுத்த ஆண்டு நடைபெற போகிறதா?
இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்குள் எத்தனையோ அரசியல் மாற்றங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து விடலாம். சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடைபெறலாம். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதற்குள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? இன்னொரு மனநல சார் இது. நான் இப்ப இயல்பாகவே தாவேகாவினுடைய மனநிலையை உள்வாங்குறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய அதிபர், ஐநாவினுடைய செயலாளர் இந்த நிலைக்கு விஜயை கொண்டு போய் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஏன்னா இப்ப அவருடைய ஆஸ்தான ஜோசியக்காரர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் அண்மையில ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, அமெரிக்காவுக்கு அதிபர் ஆவார் விஜய், அது வந்து அவரோட கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க எல்லாம் என்ன மனநிலையில இருக்காங்கன்னா, படிப்படியா நம்ம அண்ணன் போறாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அடுத்து பிரதமர் ஆவாரு, அடுத்து வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஆவாரு, இப்படி உலக வல்லரசு நாடுகளே நம்ம அண்ணனை பார்த்து அஞ்சி நடுங்க போகுதுன்னு சொல்லி பிஜிஎம் போட்டு தங்களை தாங்களே மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ரசிக மனநிலை தான். ஆனா ரசிக மனநிலை என்று நாங்கள் சொல்லலாம், அது வேறு. காங்கிரஸ் கட்சியே அதை சொல்கிறது என்று சொன்னால் வேடிக்கையாக இருக்கிறது. மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சி கொடுக்கிற நெருக்கடிக்கு தாவேகா தன்னை ஏன் உட்படுத்திக் கொள்கிறதுன்னு நான் கேட்கிறேன். தாவேகா அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்குது? இப்ப இந்த வாய்ப்பை தாவேகா தான் உருவாக்கி கொடுத்துருச்சு. பிரதமர் வேட்பாளர் என்று விஜய் முன்னிறுத்தப்படுவதை காங்கிரஸ் ரசிக்கவில்லை, குறிப்பாக ராகுல் ரசிக்கவில்லை. அதனால்தான் ஒரு எரிச்சல் உணர்வு காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறது. இந்த ஏற்றி விட்ட ஏணியவே விஜய் மறந்துட்டாருன்னு சிபிஎம் உடைய விமர்சனம். அந்த தலைமை செயலாளராக மாற்றணும்னு சொன்னாங்க. அவருக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி 28 வரைக்கும் வந்து பதவி நீட்டிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்ச்சை இருக்கு. இவங்க வந்து கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்குவாங்களா, இல்லைன்னா அந்த கட்சிக்குள்ள, அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வருமா அப்படிங்கிற சூழல்ல ஒரு வருடத்துல மீண்டும் தேர்தல் வரலாம், எப்போது வேண்டாம்னாலும் தேர்தல் வரலாம்னு ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அவங்க ஒரு கட்சியை வலுப்படுத்துறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி உடையுமா, ஆதரவை வாபஸ் வாங்குவாங்களா, மீண்டும் ஸ்டாலின் சொன்னது போல தேர்தலுக்கு ரெடியாக இருக்கணுமா? அதை எப்படி பாக்குறது சார்? கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதே தவிர ஆட்சியிலே பங்கேற்கவில்லை பொதுவுடைமை இயக்கங்கள் இரண்டும். அப்ப பொதுவுடைமை இயக்கங்கள் இப்போதும் ஒரு நெருக்கடியை தாவேகா தரப்பிடமிருந்து சந்திக்குது. அரசிடமிருந்து ஒரு நெருக்கடி தானே சார். நீட் போராட்டத்தை ஒடுக்க நினைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய மாணவர் இயக்க தலைவர்களை கைது செய்தது, இப்ப இந்த வட்டாட்சியரினுடைய உத்தரவு, அண்ணன் சண்முகத்தினுடைய கருத்துக்களை நான் 2 நாட்களாக பார்க்கிறேன். கொஞ்சம் காத்திரமான கருத்துக்களைத்தான் வெளிப்படுத்துகிறார். அப்ப எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மற்ற கட்சிகளிடம் நடக்கிறதோ இல்லையோ பொதுவுடைமை இயக்கங்களிடம் நிச்சயமாக நடக்கும். நீங்க பொதுவுடைமை இயக்கத்தினுடைய விழா ஒன்றில் அண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார், சென்னை பெரம்பூருக்குள்ள. அதுல தோழர் வீரபாண்டியன் பேசியது ரொம்ப முக்கியமான செய்தி. ரொம்ப அழகா அடிமனதிலிருந்து பேசினார் வீரபாண்டியன். அந்த கருத்தை ஒட்டியே நான் பார்க்கிறேன். கொள்கை உறவு என்றால் பொதுவுடைமை இயக்கத்துக்கு திமுகவோடு இருப்பது ஒன்றுதான் கொள்கை உறவாக இருக்க முடியும் தமிழ்நாட்டில். அதை தாண்டி வேறு ஒரு வாய்ப்பு கொள்கை உறவாக இருக்க முடியாது. உறவு வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்லி மேனர்ல இருக்கலாம், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதாக இருக்கலாம், அல்லது பாரதிய ஜனதா கட்சி உள்ளே புகுந்து விடக் கூடாது என்பதற்காக ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதாக இவர்கள் முலாம் பூசிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்றாங்க இல்லையா, அந்த செய்தியாக இருக்கலாம். ஆனா அது கொள்கை உறவாக இருக்குமா? இருக்காது. அப்ப கொள்கை உறவாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவுடைமை இயக்கம் திமுகவோடு தான் இருக்க வேண்டும். அதை எப்போது வேண்டுமானாலும் திரும்ப ரினிவல் பண்ணிக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரிய சங்கடம் இல்ல, மதிமுகவுக்கு சங்கடம் இருக்கு. மதிமுக திரும்ப வர முடியாது. நேற்று பாருங்க, வைகோ மகன் வந்து திமுக காரன் அவன் இவன் ஒருமையில பேசுறாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! திமுகவினருடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற நீ திமுகவினரை ஒருமையில் திருச்சியில் நின்று கொண்டு பேசுறது, திமுகவினர் காலனியை கலட்டி கொண்டு அடிக்க வந்தால் எங்கே போவீர்கள் நீங்க? அப்படி பேசலாமா ஒருமையில? முதல்ல நீங்க கட்சிக்கு தலைமை தாங்க போகிற தகுதி படைத்தவர் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கட்சியினர். ஆனால் ஒரு நாளாந்தர பேச்சாளரை போல, தீப்பொறி ஆறுமுகம் பேசுவதை போல மேடையில பேசிக் கொண்டிருக்கிறார். படித்தவர் என்று சொல்கிறார், படித்ததற்கான அறிகுறியே அவரிடத்துல தென்படவில்லை. ஒரு தற்கொலையை விட மோசமாக வெளிப்படுகிறார் என்று வைகோவினுடைய மகன். அப்போ இவர்களெல்லாம் மீண்டும் திமுக கூட்டணிக்கு வர முடியாது. விடுதலை சிறுத்தைகள் வர முடியும், ஆனால் அது சூழல் எப்படி இருக்கும்னு தெரியாது. காங்கிரஸ் கட்சி வர முடியாது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வர முடியாது. இப்ப இவங்க எல்லாம் அங்கதான் இருந்தாகணும். கம்பேக் கொடுக்க போறாரு, கம்பேக் கொடுக்க முடியும்னு நம்புறாரு ஸ்டாலின்னா, கம்பேக் கொடுக்கறதுல நாங்க ஸ்பெஷலிஸ்ட்னு அவர் சொல்லிட்டாரு. நேற்று அவருடைய முந்தா நாள் செயற்குழுவினுடைய உரை என்பது அவருடைய அடிமனதிலிருந்து வந்த எண்ண ஓட்டம் தான். அவர் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு நினைச்சதாகலாம் நான் கருதவே இல்லை. ரொம்ப யதார்த்தமாக தன்னுடைய தோழர்களுக்கு என்ன செய்தியை கன்வே பண்ணுமோ அந்த செய்தியை கன்வே பண்ணிட்டார். சார் 91 விட மிகப்பெரிய வீழ்ச்சியா இப்போ? 2001 விட பெரிய வீழ்ச்சியா இப்போ? ஏன் 2011 விட மிகப்பெரிய வீழ்ச்சியா இப்போ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2016 தோல்வியை தழுவியதும் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வி அல்ல, அது ஒரு சாதாரண தோல்வி. அதிலிருந்து திமுக ரொம்ப எளிதா மீண்டு வந்துச்சு.
இப்ப 10 ஆண்டுகள் கழித்து 2026 திமுக பெற்றிருக்கிற தோல்வியும் ஒன்னே ஒன்னான மு.க. ஸ்டாலின் அந்த களத்தை இழந்தார் என்பது மட்டும் தானே தவிர இது திமுகவுக்கு ஒரு பெரிய தோல்வி, பெரிய பின்னடைவு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சார். நிச்சயமாக கம்பேக் கொடுக்கும். அண்ணன் தான் சொல்றாரு கம்பேக் கொடுப்பதுல ஸ்பெஷலிஸ்ட்னு. எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் இன்னொன்னு கேட்கிறேன், திமுகவை ஏன் குறைத்து மதிப்பிட வேண்டும்? இவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்களா? அப்ப திமுக கம்பேக் கொடுக்குமா அப்படின்னா, ஏன் திமுக இண்டிவிஜுவலா கம்பேக் கொடுக்காதா? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திமுக கிட்ட இல்லையா? சார், திமுகவை விட வலிமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற கட்சி தென்னிந்தியாவிலே கிடையாது சார். தென்னிந்தியாவிலே தன்னுடைய உட்கட்டமைப்பை மிக நேர்த்தியாக வடிவமைத்து கட்டமைப்பில் பிற கட்சிகளுக்கு இணையில்லாத அளவுக்கு, ஈடு இணை இல்லாத அளவுக்கு உச்சத்திலே தன்னுடைய கட்டமைப்பை கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிற இயக்கம் தென்னிந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுதான். வேறு எந்த கட்சிக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரைக்கும் வாங்க, ஒரு கார் எடுத்துட்டு டூர். திமுக கொடி கம்பம் இல்லாத கிராமங்கள் கிடையாது. திமுக சின்னம் வரையாத குடிசைகள் கிடையாது. திமுகவினுடைய கிளை செயலாளர் இல்லாத கிராம பகுதி கிடையாது. எல்லா ஊர்களிலும் திமுகவுக்கு கிளை, எல்லா மாவட்டத்திலும் திமுகவுக்கு கட்டமைப்பு. எங்காவது ஒரு இடத்தில் திமுக இல்லைன்னு நீங்க ஊரை தமிழ்நாட்டுக்குள்ள காட்டுங்க. ஒரே ஒரு ஊரை காட்டுங்க. அப்ப திமுக இண்டிவிஜுவலாகவே எழுந்து நிற்கிற செல்வாக்கு பெற்றிருக்கிற இயக்கம். திமுக கம்பேக் கொடுக்கணும்னா இவங்க எல்லாம் வந்துதான் கம்பேக் கொடுக்கணுமா? தேவையில்லை. திமுக இண்டிவிஜுவலாகவே கம்பேக் கொடுக்கும். அதற்கான திராணியும் தெம்பும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிரம்ப இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர்.